हाय फ्रेंड्स अस्किदंगा नमस्कार இந்த நெட் ஃபேப்ரிக்கை வச்சிருக்கல ஒரு ஸ்ட்ரிங் பேக் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நெட் ஃபேப்ரிக்கை வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. எந்த ஃபேப்ரிக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அயனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரெஸ்ஸிங் எப்போவுமே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணுறப்ப இல்லை மடிக்கிறப்ப அந்த ஃபோல்ட் பண்ணுறப்பெல்லாம் வந்து கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்குல்ல, அதாவது 8 × 6, அதாவது எப்படின்னா நீளத்தில் வந்து 8 இன்ச்சும் அகலத்தில் வந்துருக்குல 6 இன்ச்சும் வச்சுருக்குல, 7 இன்ச்சு வச்சுருக்குல மார்க் பண்ணி வந்து நான் வந்து இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி வச்சுட்டு மித்தது எல்லாமே ஃபோல்ட் பண்ணி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே வாங்க. கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி மடித்து அப்படியே தைச்சிட்டே, அதாவது சின்னதாக மடித்து தைச்சிக்கிட்டே வாங்க. அதாவது இந்த தைச்சிட்டே வரலாம். இந்த ஸ்ட்ரிங் பேக்கெல்லாம் நம்ம எப்போவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஒன்று வந்திருக்குல ஜுவல்லரி இல்லை ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த கஸ்டமர் இந்த கிளைண்ட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க பர்சனல் யூஸ்க்காண்டி, அதாவது அவங்களோட ஜுவல்லரிஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப வந்துலாம் இருக்குல்ல பேக்குள்ளே, அதாவது ஒரு கிளாத்துக்குள்ளேயே நம்ம ட்ரெஸ்க்குள்ளேயே வச்சுட்டு போகிறதுக்கு இந்த ஸ்ட்ரிங் பேக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்குல்ல ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதை எல்லாம் இருக்குல்ல உல்ட்டாவாக இருக்கிறதெல்லாம் நேராக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துருக்குல்ல இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதாவது இந்த கயிறு த்ரெட்ஸை வந்துருக்குல்ல ஒரு 14 இன்ச் to 12 இன்ச் வரைக்கும் நம்ம கட் பண்ணியிருக்குல்ல, நம்ம வந்து பேண்ட்டுக்கு நாடாக குறைப்போம்ல அந்த மாதிரி 2 பக்கமும் அந்த ஹோல் எல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்குல்ல நம்ம வந்து உள்ளே விட்டு எடுக்கணும். ஒரு பக்கம் இருந்து இதில் ரெண்டு த்ரெட்டை யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு சைடில் இருந்து எடுத்து ஃபுல்லாக நம்ம நாட் பண்ணிடணும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்து இருக்குல்ல எடுத்து வச்சுருக்கல நாட் போட்டு வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் ஸ்டோரிக்குள்ளே போகாமல் கிளைண்ட் வந்து இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் பேக் ஆர்டர் வந்திருக்குல்ல செகண்ட் டைமாக வந்திருக்குல்ல எனக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த வருஷத்தோட மொதல் நாளில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வருஷத்தோட மொதல் நாளில் வந்து நான் வந்து இந்த ஒர்க் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி அவங்க வந்து ஒரு 20 பீஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஃபுல்லாக நான் மேக் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்திருக்குல்ல ரிட்டன் கிஃப்ட்ஸுக்காண்டி ஸ்ட்ரிங் பேக் வேணும், இல்லாட்டினா பர்சனல் யூஸ்க்காண்டி ஜுவல்லரி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசிங் கிட் ஏதாவது ஒன்று வேணும், பேக் வேணும்னா வந்திருக்குல்ல என்னோடய பேஜ்க்கு டிஎம் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யூடியூப்பில் வந்திருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய பேஜை. இதான் ஃபைனல் அவுட்புட். இந்த ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்க வேண்டியதான் பாக்கி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.